ஹலோ கைஸ், இப்போ நம்ம நிறைய ஐஓடி ப்ராஜெக்ட்ஸில் நம்ம காமனாக ஒரு சென்சாரை பார்ப்போம். அந்த சென்சார் என்னன்னா ஐஆர் சென்சார். ஸோ இந்த ஐஆர் சென்சாரை உங்ககிட்ட இப்போ கொடுத்தா இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்லையா இருக்கா இல்லையான்னு சொல்லி எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் கைஸ் இந்த ஐஆர் சென்சார். ஸோ இதுதான் இந்த ஐஆர் சென்சாரோட ரிசீவர். இதுதான் வந்து இப்போ வந்து இங்கே இருக்கு பாருங்க. இப்போ இது ஒரு ஏசி ரிமோட். ஸோ இந்த ஏசி ரிமோட்ல பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கு. இதுதான் வந்து டிரான்ஸ்மிட்டர். ஸோ இதுதான் பார்த்தோன்னா அந்த ஐஆர் ரேடியேஷனை டிரான்ஸ்மிட் பண்ணும். இந்த ஒரு சென்சார் இருக்குல்ல, இதுதான் வந்து ஐஆர் ரேடியேஷனை ரிசீவ் பண்றது, இது டிரான்ஸ்மிட் பண்றது. ஸோ இப்போ நம்ம ஒரு சின்னதாக நான் வந்து இதை வந்து எப்படி டெஸ்ட் பண்றது, அதாவது இந்த ஐஆர் ரிசீவர் வந்து ஒர்க்கிங்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து இப்போ எடுத்துக்கிறது வந்து ஒரு HW 9 வோல்ட் பேட்டரி அண்ட் அதோட கனெக்டர் அண்ட் நம்ம சொன்ன அந்த ஐஆர் சென்சார், அதாவது ரிசீவர் அண்ட் ஒரு எல்இடி, ஒரு ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்இடியை சேவ் பண்ணுறதுக்காக தான். அதாவது இந்த எல்இடி பர்ஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ரெசிஸ்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 1K ரெசிஸ்டர் நான் எடுத்திருக்கேன். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், அதாவது எல்இடி இந்த ரெட் எல்இடியோட பாசிட்டிவ் எடுத்து வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். அப்போ கரண்ட் இங்கேருந்து ட்ராவல் ஆகுது, நெகட்டிவ் வழியாக வருது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், அதாவது ஐஆர் சென்சாரோட ரிசீவரோட பாசிட்டிவ்லேருந்து போய் நெகட்டிவ்லேருந்து கரெக்டாக வந்து லூப். அப்போ இது ஒரு கரெக்டான ஒரு லூப் ஃபார்மேட்டில் ஆயிடுச்சு. ஸோ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தாலே ஈஸியாகவே தெரியும். நான் கரெக்டாக ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த டிரான்ஸ்மிட்டர்லேருந்து எமிட் ஆகிற அந்த ஐஆர் ரேடியேஷன் நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு ரெட் லைட் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் அதை நல்லா டினோட் பண்ணுறேன். அண்ட் இப்போ இந்த ரெட் லைட் வச்சு தான், அதாவது இந்த ஐஆர் ரேடியேஷன் வச்சு தான் நம்ம வந்து இப்போ வந்து இந்த சென்சார் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா இல்லையா நம்மளால ஈஸியாக செக் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம கனெக்ஷனாக எல்லாருமே நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஈஸியாக நம்ம டேரெக்டாக போயிடலாம். ஸோ இப்போ நான் டிரான்ஸ்மிட்டரை நான் வந்து ஆன் பண்ணுறேன். அதாவது நீங்கள் வந்து ரிமோட்டில் நீங்கள் வந்து ஆன் ஆர் ஸ்விட்சில் அந்த மாதிரி இதை கொடுத்துருங்க. இப்போ அது வந்து ஆன் பண்ணோன்னே இது வந்து ரிசீவ் பண்ணி இது இப்போ வந்து எமிட் பண்ணும். ஸோ இது ரொம்ப மைனூட்டாக தெரியும், ஆனால் உங்களுக்கு நான் வந்து ஜூம் பண்ணி நான் காட்டுறேன். எதனால் இது வந்து எல்இடி வந்து இப்போ பாருங்கள், இப்போ ஒன்றும் க்ளோ எடுத்து நல்லாவே தெரியுது. இது எதுக்கு வந்து என்னது இன்டென்சிட்டி ரொம்ப எது கம்மியாக இருக்குன்னா, நான் வந்து 1K ஓம் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணனால எனக்கு வந்து இன்டென்சிட்டி கம்மியாக இருக்குது. இதுவே நீங்கள் 100 இல்லை அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா க்ளோ ஆகுது. ஸோ நீங்கள் அந்த ஆன் ஆர் ஸ்விட்சில் எந்த ஸ்விட்சை கிளிக் பண்ணாலும் இந்த ஒரு ஐஆர் சென்சார் ரிசீவரை நம்மளால் வந்து ஈஸியாக நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியும். தேங்க்யூ.